ஏப்ரல் 11 முரசொலி. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 15:17. உயிர்த்தெழுந்தபடியால் கிறிஸ்துவுக்கு எல்லா பேருக்கும் உயர்ந்த பெயர் தரப்பட்டுள்ளது. பிலிப்பியர் 2:11. இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. கர்த்தரது திருப்பெயர் உறுதியான கோட்டை, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமொழிகள் 18:10. அதிவேக ஏவுகணை எதுவும் அந்த அரணை தகர்க்க முடியாது. ஒன்று தவறாமல் எதிரியின் ஏவுகணைகள் அத்தனையையும் வழிமறித்து நாசமாக்குவதே இயேசுவின் நாமம் என்னும் எதிர் ஏவுகணையா. கோலியாத்தை தாவீது எச்சரித்தது நினைவிருக்கிறதா? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் உன்னிடம் வருகிறேன். 1 சாமுவேல் 17:45. இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். மார்க் 16:17. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நம்மில் வாழ்கிறார். கலாத்தியர் 2:20. நமது அதிபதியாகிய அவர் உலகில் இருப்பவனிலும் பெரியவர். 1 யோவான் 4:4. நான் உலகை வென்றேன் என அவர் முழங்கினார். யுத்த களத்தில் இருக்கும் நமக்கு என்னே உற்சாக வார்த்தைகள் மட்டுமல்ல, இதோ பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்றும் உறுதி கூறினார். லூக்கா 10:19. இதுதான் தரைப்போர், இதிலும் எதிரியை முறியடிப்போம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு முன் சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். சிறைப்பட்டோரை சிறையாக்கினார். எபேசியர் 4:8. பின்பு அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறி பிதாவின் வலது பக்கம் அமர்ந்தார். எப்பொழுது வேண்டுமானாலும் உதவி பெற இக்கிருபாசனத்தினிடம் நாம் தைரியமாய் வரலாம். நமது போராட்டங்களில் அவர் நமக்காய் பரிதபிக்கிறார், நமக்கு கரம் கொடுக்கிறார். நாம் நம் வெற்றியே அவர் நோக்கு. வரங்களை தவறாது நமக்கு அனுப்பி கொண்டே இருந்து எல்லா போராட்டங்களிலும் நம்முடன் குடியிருப்பதை மெய்ப்பிக்கிறார். சங்கீதம் 68:18. நாம் அசையோம் ஈஸ்டரின் வல்லமையால். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமது ஆராதனையை சடங்காச்சாரங்களிலிருந்து விடுவித்து தொழுகையின் துணியினாலும் பாசத்தின் பாவனையினாலும் பிரமிப்பின் பரவசத்தினாலும் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. உயிர்த்தெழுதலினால் நமது இதயம் மகிழ்கிறது, நாவு களிகூறுகிறது. அப்போஸ்தலர் 2:24. சந்தோஷம் நிறைந்த அவர் சன்னிதானத்தில் நாம் அல்லேலூயா என்று முரசலித்துக் கொண்டே முன் செல்லுகிறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.